ஹாய். இதெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கி வச்ச ப்ராடக்ட்ஸு. சரி, யூடியூப்பில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம எதனா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. இங்கே இருக்க ப்ராடக்ட்ஸ் வச்சு இன்னைக்கு வந்து மேக்கப் போட போகிறோம். பிஎஸ் எனக்கு வந்து மேக்கப் தெரியாது, நானும் வந்து போட போகிறேன். வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் மேக்கப் கற்றுக்குங்க. ஓகே, அவுட்ஃபிட்டுக்கு வந்து நான் இந்த டாப் வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணேன். இந்த டாப்பை வந்து நம்ம மாற்றிட்டு இதுக்கு மேலே நம்ம மேக்கப் போடலாம். ஓகே, இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க. யா கைஸ், இந்த டாப் வந்து இப்படி தான் இருக்கு, தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்குது. எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஷார்ட் குர்த்திஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். வீடியோக்குள்ளே போகலாமா? எஸ், கிரேட். பின்னாடி அது கொஞ்சம் அசிங்கமாக இருக்குல்ல, எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குன்றதை பார்த்துருவோம். ஓகே, ஃபஸ்ட்டு சன்ஸ்க்ரீன். நான் ஆல்ரெடி என்னோட பேக் மை பேக்கில் சொல்லியிருப்பேன். இந்த சன்ஸ்க்ரீன் வந்து எனக்கு டெர்மட்டாலஜிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ண சன்ஸ்க்ரீன். ஸோ இது நான் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுன்னா லைக் என்னோட ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம் கொஞ்சம் வந்து போச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பேஸ் வந்து உண்மையிலேயே மேக்கப் தெரிஞ்சவங்களாம் வந்துட்டு ப்ரைமர் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு மேக்கப் தெரியாது, ஏதோ இருக்கிறத வச்சு போட்டுக்கலாம். ஸோ sunscreen is my base. ஓகே, இப்போ இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் மேக்கப்லாம் போட்டோன்னே கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி தெரியும். கொஞ்சம் நேரம் காயட்டும். ஸோ எனக்கு வந்து ஃபவுண்டேஷன் வந்து நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து ஃபிட்மி. என்னோடய ஸ்கின் டோன் வந்து 310 நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது. ஸோ 220 எடுத்துப்பேன். அதுதான் வந்து நான் பேஸாக போடுறது எப்போவுமே. இது வந்து ரீசெண்டாக பாண்ட்ஸ் பிபி க்ரீம் இருக்குல்ல, அது வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ரீசெண்டாகவே எனக்கு பாண்ட்ஸ் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. நார்மல் லூஸ் பவுடரே வந்துட்டு நான் பாண்ட்ஸில் போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வந்துட்டு பிபி க்ரீமை ஃபஸ்ட்டு போட்டு அப்புறம் வந்து ஃபவுண்டேஷன் போடலாம். ஓகே, ரெடி. இந்த ட்ரெஸ்ஸுமே சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி கிளாத்துமே செம்மையாக இருக்குது. இன்ஸ்டாகிராமில் வந்து என்னோடய பேஜில் வந்து நான் அடிக்கடி என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுறேன், என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்றதுக்கெலாம் வீடியோஸ் போடுவேன். அதுக்கு லிங்க்குமே இருக்கும். ஈவன் என்னோடய ப்ராடக்ட்ஸ் அண்ட் என்னோடய கலெக்ஷன்ஸோட லிங்க்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் வந்து நான் இந்த ப்ரொஃபஷ்னல் மேக்கப் ஆர்டிஸ்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரிலாம் ப்ரஷ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். என்கிட்ட இருக்குது, பட் அது யூஸ் பண்ணால் என்ன ஆகுதுன்னா உண்மையிலே வந்துட்டு இது மேக்கப் போட்ட மாதிரியே இருக்க மாட்டேங்குது. லைக் அங்கங்கே வந்து எனக்கு யூஸ் பண்ண தெரில. டு பி ஃப்ராங்க், நான் வந்து ரீல்ஸ்க்கோ இல்லை ஈவெண்ட்ஸ்க்கோ இல்லை வெளியே ரெடி ஆகுறதுக்கோ எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மேக் ஓவர் தான் வந்துட்டு நான் வந்து போடுவேன். அதை வந்து நானே சொல்லிப்பேன் மேக் ஓவர்னு சொல்லிட்டு. ஸோ இது ஆக்சுவலி எப்படி இருக்கும்னு நீங்கள் வந்து பார்த்து சொல்லுங்கள். ஓகே, ஆல்ரெடி வந்து நான் நிறைய க்ரூம் வீடியோஸ் போட்டேன். ஸோ அதோட எலாபரேட் மாதிரி வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே யாருமே எனக்கு சஜஸ்ட் பண்ணல, நானே வந்துட்டு ஏதோ பண்ணி காமெடி பண்ணி என் ஸ்கின் டோனுக்கு என்ன செட் ஆகும் அப்படின்ட்டு பார்த்து பார்த்து போடுறது. நீங்கள் இன்னும் என்னோடய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, ஸோ நான் பேஸ் இப்படி தான் போட்டிருக்கேன். எனக்கு எந்த அளவுக்கு பிரைட்டாக தெரியுதுன்னு தெரில, பட் ஓகே, பேஸ் அவ்வளோதான். நான் ரொம்பலாம் கஷ்டப்படுத்திக்கல. சன்ஸ்க்ரீன் போட்டேன், பிபி க்ரீம் போட்டேன், அப்புறமேட்டுக்கு ஃபிட்மி ஃபவுண்டேஷன் போட்டு பேஸை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். பவுடருக்கு வந்து
மேபிலினோட காம்பேக்ட் பவுடர். இதுவுமே 220 அந்த ஷேடில் தான் நான் போடுவேன். ஸோ இதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பேசிக்காக வந்துட்டு இந்த கன்சீலர்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் தெரில. நம்ம வந்து அதுக்கு ஒரு வீடியோ இன்னொரு நாள் போடலாம். கன்சீலர் யூஸ் பண்ணி எப்படி மேக் ஓவர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் போடலாம். அதுக்கு நான் தனியாக கிளாஸ் போயிட்டு வந்து பண்ணணும். இதுக்கு நம்மளுக்கு நம்ம தான் மேக்கப் பண்ணிக்க போகிறோம் அப்படின்ட்டு அதெல்லாம் போகிறதில்ல. யூடியூப் டுட்டோரியலை பார்த்து ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டுக்க வேண்டியது. ஓகே டன். ஸோ பேஸ் வந்து முடிஞ்சிருச்சு. திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ். இப்போ தான் வந்து சீரியஸான பார்ட், மெனி கேர்ள்ஸோட டிஃபிகல்ட்டான பார்ட். கெஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? எஸ், ஐலைனர் போடுறது தான் வந்து இருக்கிறதுல டிஃபிகல்ட்டான டாஸ்க்கு. ஏன்னா ஐலைனர் போட்டாலே வந்துட்டு கீழெல்லாம் உங்களுக்கு டார்க் சர்க்கிள் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் எப்போயாச்சும் ஒரு தடவை ஐலைனர் போடும். இப்போ இது டாஸ்க் இல்லை, ஒரு ஐ முடிச்சிட்டோம். இப்போ இதே மாதிரி இந்த ஐக்கு போகணும். அது எவ்வளோ பெரிய டாஸ்க்னு எனக்கு தெரில. ஐயா ஐலைனர் வந்து 2 கண்ணுக்குமே முடிச்சிட்டேன். ஹோப் அது வந்து சேமாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கேன். வந்து நான் மார்ச்சில் வந்து இன்ஃபினிட்டி பேலட் வாங்கினேன். பேலட் நம்பர் வந்து 02. ஓகே, மேக்ஸிமம் இது வந்து எல்லா கலர்ஸுமே கவர் பண்ணது. நான் எனக்கு வந்து கலர் தியரியெல்லாம் பேஸ் பண்ணி நான் போடுறது இல்லை. எதையாவது இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி அடித்தா ஒரு கலர் வரும். அது எனக்கு வந்து ஒரு லைட் கலராக இருந்தால் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து இதில் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இந்த ரெட்டு, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பிங்க் ஷேட், அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு நியூட் ஷேட் எடுத்துக்கிறேன். ஸோ அதெல்லாம் வச்சு போடலாம். சொல்லலை, ப்ராப்ளம் ஆஃப் ஐலைனர். கொஞ்சம் ஈவனாக போட்டுட்டு ஸோ இப்படிதான் இருக்குது. ஷார்ட் ஹேர் தான் ரீசெண்டாக கட் பண்ணேன். ஷார்ட் ஹேர்னால் வந்துட்டு நிறைய ஹேர் ஸ்டைல் வந்து ஈஸியாக இருக்குது. இல்லைனா இப்படியே போயிடலாம். என்கிட்ட லூஸ் ஹேர் எடுத்துட்டு ஜாலியாக அப்படியே போயிடலாம். திருப்பியுமா நீ பார்த்தீங்களா? இது என்னன்னு கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். இது வந்து என்னோட ஸ்டேட் பாக்ஸ். வந்து குட்டி குட்டி தோடெல்லாம் நான் வந்து என்னோட ஆர்னமெண்ட்ஸாக நான் இதில் வந்து வச்சுக்கேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஜும்கா மாதிரி போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி போயிடுவோம். நல்லாக்கா இது வந்து ரொம்ப கிராண்டாக இருக்குது. ஆக்சிடைஸ் ஜுவல்லரியில் இது போயிடலாம். பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட ஸ்டெட்டு. நான் வந்து இதுதான் போடுறேன். எனக்கு ஏதாவது ஒரு நல்ல ஐலைனர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து ஒரு தடவையும் புதுசாக ட்ரை பண்ணி அட்டர் ஃபெயிலியர் ஆகுது. இப்போ இப்படி இழுகிடுச்சா வேறு வழி இல்லை. இந்த காம்பேக்ட் பவுடர் எடுத்து அப்படியே அங்கங்கே இங்கே பார்த்தீங்களா, அதெல்லாம் எங்கே போடணுமோ அப்படியே போட்டு டிங்கரிங்லாம் பண்ணி இப்படிதான் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஓவரால் லுக்கு முடிஞ்சிருச்சு. ஓகே, இதுக்கு வந்து டிஸ்கவர் பண்ணி இந்த 2 பாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தேன்னு நினைக்காதீங்க. இந்த 2 பாக்ஸில் அதில் தான் நம்ம என்னென்ன திங்ஸ் இருக்குன்னு அந்த பாக்ஸ் போயிடலாம். நான் இது வரைக்கும் இதில் இருந்து தான் எடுத்து போட்டுட்ருக்கேன். அனாவசியமாகவும் நிறைய இருக்கும். ஓகே,
மறந்துட்டேன் பார்த்தீங்களா? இன்சைட்டோட ஹைலைட்டர். இந்த ஹைலைட்டர் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு கையெல்லாம் தொடச்சிக்கலாம். இது வந்து இன்சைட்ல வந்து சாவேஜ் பார்பி அப்படின்னு சொல்லிட்டு நாட் 5ஓடது. நான் எல்லா ப்ராடக்ட்ஸுமே என்னோட லிங்க்ல ஆட் பண்ணி நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்க மேஜிக்கு. இன்னும் சூப்பரா இருக்கும். அப்படியே நம்ம செம்மையா மேக்கப் போட்டிருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அதோட சீக்ரெட் வந்து இந்த ஹைலைட்டர் தான். பார்த்தீங்களா டிஃப்ரென்ஸ் தெரியுதா? அப்படியே நோட்ஸில் கொஞ்சம் போட்டுக்கலாம், இங்கே கொஞ்சம் நெத்தியில் வேணா போட்டுக்கலாம். நோட்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணி காட்டுதா? ஸோ திஸ் இஸ் இட். என்னோட ஃபேவரட் ப்ராடக்ட் அண்ட் சீக்ரெட் ப்ராடக்ட் இது. ஸோ இதுதான் நம்மளோட ஓவரால் லுக். ஓகே, நம்ம பிந்தி வச்சுக்கோங்க. இப்போ 2 இருக்குது. ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணணும். அவ்வளோ நல்லா இருக்குமே தெரில. இன்னொன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப பெரிய ஒரு மெச்சூர்டான ஃபேஸாக தெரியுதுல்ல. எது போகலாம்? பெட்டர் இதே ஆப்ஷன் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஓவரால் லுக் பார்த்துடலாமா? இதுதான் என்னோட ஓவரால் லுக்கு. வேணும்னா நம்ம ஆக்சிடைஸ் ஜுவல் வச்சு, நான் ரொம்ப சட்டிலாக தான் போவேன். வேணும்னா ஆக்சிடைஸ் ஜுவல் வச்சு நீங்கள் நெக்லஸ் அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டுட்டோரியல் மேக் ஓவருக்கு மட்டும்னால ஃபேஸ் மட்டும் கவர் பண்ணி நான் முடிச்சிட்டேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கு? இதுதான் என்னோட ஓவரால் லுக். ஸோ ஹோப் யூ லைக் இட். அதே மாதிரி என்னென்ன மாதிரிலாம் வந்து நம்ம வீடியோஸ் போடலாம் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இன்னும் என் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாதவங்க இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்கேஸ் இது பிடிச்சிருக்கு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள்.